Hi friends, welcome to Greenwell channel. இன்னைக்கு நாம Greenwell channelல டொமேட்டோ சாஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். குறைவான செலவுல வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சே எப்படி சுலபமா செய்யலாம்ன்றதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சாஸ் செய்யறதுக்காக இன்னைக்கு நான் 1 கிலோ தக்காளி எடுத்துக்கிறேன். தக்காளியை நல்லா கழுவிட்டு சுத்தமாக எடுத்து வச்சுக்கலாம். தக்காளிக்கு நடுவில் இருக்கிற இந்த கண் போல் இருக்குது இல்லைங்களா, இந்த பகுதியை நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா தக்காளியிலிருந்தும் அந்த கண் போல பகுதியை நம்ம எடுத்தாச்சு. அடுத்ததா ஒரு தக்காளியை 4-5 பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1 கிலோ தக்காளியையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பெரிய பெரிய பீஸாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 1 கிலோ தக்காளியை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் வேகணும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய தண்ணி தேவைப்படாது, ஏன்னா தக்காளிலேயே நிறைய தண்ணி இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா மட்டும் போதும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே நல்லா வேக வைக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் 3 பல்லு பூண்டு, 1/2 வெங்காயம் அதையும் சேர்த்து மறுபடியும் மூடி போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்த இந்த தக்காளி ஜூஸ் மட்டும் தனியாக வர மாதிரி நம்ம ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டிக்கலாம். சக்கையை தனியாகவும் ஜூஸை தனியாகவும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஜூஸு நம்மளுக்கு இன்னும் கெட்டியாக வரணும், அதுக்காக அடுப்பில் மறுபடியும் நம்ம சிம்லேயே வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 கப் வினிகரை சேர்த்துக்கலாம். வினிகரை சேர்க்கும்போது தான் கடைகளில் விற்கிற அதே டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்ததாக தக்காளியுடைய புளிப்பு தன்மையை குறைக்கிறதுக்காக 1/2 கப்பு சர்க்கரை. நீங்கள் எடுத்துருக்கிற தக்காளியோட புளிப்பு தன்மையை பொறுத்து சர்க்கரையோட அளவு வேறுபடும். எனக்கு இன்றைக்கி 1/2 கப்பு போதுமானதாக இருந்தது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கைவிடாமல் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் நல்லா வற்றி நம்மளுக்கு நல்லா கெட்டிப்பதம் வர வரைக்கும் நம்ம விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், தண்ணி எல்லாமே இப்போ நல்லா வத்திருச்சு, நல்லா கெட்டித்தன்மையாயிருக்கு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற விடலாம். இப்போ இதோட பதம் சரியாக வந்திருக்கான்றதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் நாம் செஞ்சு வச்சுருக்கிற சாஸை ஊற்றலாம். பார்த்திங்கன்னா சாஸ் ஊற்றினோன்னா அது தண்ணியாக கீழே போகாமல் இந்த மாதிரி கெட்டியாக நிற்கணும். இந்த மாதிரி நின்றுச்சு அப்படி நம்ம கரெக்டாக செஞ்சுருக்குறோன்னு அர்த்தம். அடுத்ததாக இப்படி கையில் நடுவில் வச்சு கோடு போடும்போது அது தனியாக பிரிஞ்சு வரணும். பாருங்கள், நடுவில் சாஸ் இல்லாமல் பிளேட் தெரியுது. இந்த மாதிரி ஒரு லைன் கோடு வந்தது அப்படின்னாலும் நம்முடைய சாஸ் கரெக்டான அளவில் வந்திருக்குன்னு அர்த்தம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.